ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குக்கீஸ் செய்ய போகிறீங்களா? அப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. நான் வந்து குக்கீஸ் செய்யும்போது இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் செஞ்சுருக்கேங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பட்டர் எல்லாம் இருக்குல்ல, அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நேரமாக நீங்கள் பிசைஞ்சால் போதும். ரொம்ப பிசையணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சமாக பிசைஞ்சால் போதும். அதாவது எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சுன்னா போதும். மாவை வந்து நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் வந்து எப்போவுமே ஒரே கப் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப்பில் அளக்குறீங்கன்னா அந்த கப்பவே எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ வந்து நீங்கள் அந்த ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கீஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக குக் ஆகும். குக்கீஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, இல்லைனா வந்து அது ப்ராப்பராக குக் ஆகாது. அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா வைக்கணும். அவன் ஆகட்டும், நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்துலேயே வைக்கிறீங்கன்னாலும் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் குக்கீஸ் வந்து ப்ராப்பராக குக் ஆகும். நீங்கள் வந்து இப்போ சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது டோவெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணுங்கள். குக்கீஸ் வந்து கூலானதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ அவனில் வந்து குக் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து அதுக்கப்புறமா அது நல்லா ப்ராப்பராக கூலானதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்கெட்டோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக தெரியும்.